பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் ஆண்டவராகிய ரட்சகர் வர நாம் காத்திருக்கிறோம். உன்னதமானவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அதிசீக்கிரமாய் வரப்போகிறார் என்று வேதமும் நமக்கு சொல்லுகிறது. ஆமேன். இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம பார்க்கும் பொழுது, உலகத்தினுடைய காரியங்கள் பார்க்கும்போது நம்ம கடைசி காலத்தில் கடந்து வந்துட்டோம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியுது, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மாத்திரம் இல்லை, புறஜாதிகள் கூட ஒன்றை அறிந்திருக்கிறார்கள், இது கடைசி காலம் என்று. ஹல்லேலூயா. ஆனா வேதத்தின்படி நம்ம நல்லா அறிந்திருக்கிற நமக்கு தெரிகிறது, இயேசு வருவதற்கு இதுவும் ஒரு அடையாளம். சீக்கிரமான ஒரு சூழ்நிலையில நம்ம கடந்து வந்துட்டோம். அவர் வருவதற்காகவே நாம வந்து காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் பொழுது நம்ம என்னவா ஜெபம், ஆண்டவரே உம்முடைய வருகை சீக்கிரமா இருந்தா என்னை கூட்டிட்டு போங்கன்னு வர நம்ம ஜெபம் பண்றோம். இந்த அறிவும் ஞானமும் நமக்கு இப்பொழுது கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த அறிவு ஞானம் எப்பொழுது வந்திருக்கிறதோ அப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பரலோகத்துக்கு போனோம், பரலோகத்துக்கு போகிற பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களாக இருக்க வேண்டும். எந்த விதமான உலக காரியத்தில் பாவத்தின் கிரியைகளில் கரை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. முதல் காரியம். 2வது காரியம், பிழை இல்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலையிலையும் பாவத்தின் சாயலும் பாவத்தின் கிரியைகளும் பிழைகளோ தவறு செய்யாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்களை நம்ம கவனம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கரையற்றவர்கள். அந்த விபச்சாரத்தின் காரியமாக இருக்கட்டும், பாவத்தின் காரியமாகட்டும், அநியாய காரியமாகட்டும், கரைப்பட்டவர்களாக நாம் காணப்படக்கூடாது. இந்த உலகத்தினுடைய ஒத்த வேஷம் தெரியாதவர்களாக தேவனுக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தர் நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணும், வாழ்ந்தா இவங்கள மாதிரி இருக்கணும், எவ்வளோ உண்மை உள்ள மனுஷர்களா இருக்காங்க, நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணும். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பிழை இல்லாததாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தடவை வந்து ஆண்டவர் கர்த்தருக்கு முன்பதாக பிசாசு வந்து பேசுகிறான் யோசுவாவை குறித்து. இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவன், இவன் வந்து உங்க முன்னாடி வந்து நிற்கிறான், தேவாலயத்தில் வந்து நிற்கிறான் என்று பிசாசு வந்து சாட்சி கொடுக்குது. இந்த மாதிரி இவன் மோசமானவன் சில வார்த்தைகளை வந்து பேசுகிறது. இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை குறித்து மற்ற யாருமே சாட்சி கொடுக்கக்கூடாது. தவறானவங்க, இவங்க பிழையானவங்க. பிசாசு ரெடியா இருக்கு. யார் இருக்காங்களோ இல்லையோ, பிசாசு ரெடியா இருக்கு. பிசாசு அப்பேற்பட்ட ஒரு தூண்டுதலோட தேவனுக்கு முன்பதாக இவர்கள் தவறு செய்யறாங்க, இவங்க தப்பானவங்களா, இவங்க கிரியைகள் நல்லா இல்லை, இவங்க பாவத்தில் வாழ்ந்திருக்காங்க, அநியாய வட்டி வாங்கியிருக்காங்க, இவங்க தப்பான காட்சிகளை பார்க்குறாங்க, இவங்க தவறான இடத்துக்கு போகிறாங்க, இந்த பிழையோட கரையோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களை எப்படி நீங்கள் பரலோகத்தில் சேர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு இது நமக்கு விரோதமாக எழுந்திருக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பிசாசானவன் காத்திருக்கிறான். யோபு குறித்து பார்க்கும்போது அப்படிதான். அவன் யோபு வந்து ஏதாவது தப்பு செய்வானான்னு கூடவே இருந்து பார்த்துட்டு இருந்தான். அதே மாதிரி தான் உங்களையும் உங்கள் வீட்டையும் சூழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் தவறு எப்போது செய்வீங்க, எப்போது பிழை செய்வீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுறது, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அவர் சந்நிதியில் காணப்படும்படி, நீங்க பரலோகத்துக்கு வரும்படி ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த இடத்துலையும் சமாதானத்தை இழந்து போகாம நீங்க கரையோ பிழையோடு இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு வர முடியாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில ஒருவேளை மீறி பாவம் செய்திருந்தா, மீறி தவறுதலான எண்ணங்களோடு வாழ்ந்திருந்தா, ஆண்டவரே நான் பார்க்கக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன், பார்க்கக்கூடாத காட்சியை பார்த்துட்டேன், நான் தப்பான காரியத்தை செஞ்சுட்டேன், எனக்கு சமாதானமே இல்லை, நான் தப்பாக வந்து பேட் வேர்ட்ஸில் நான் பேசிட்டேன், எனக்கு இது மனசு சமாதானமாகவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் மனசாட்சி எனக்கு குத்துது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது தேவன் எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் எல்லா காரியத்தையும் மன்னித்து உங்களை பரிசுத்தமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் நாம் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் நிற்கும்பொழுதே ஆண்டவரே என் கரையும் பிழைகளும் எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கரையோ பாவமோ இராதபடிக்கு ஆண்டவர் முன்னாடி ஜாக்கிரதையாய் வந்து நிற்க நாம பிரயாசப்படுவோம். ஆமேன். இதுதான் பேதுரு நமக்கு இவ்விதமாய் சொல்லுகிறார். நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க, உங்க வாழ்க்கையில எந்த கரையும் அனுமதிக்காதுங்க, பரிசுத்தமாய் ஒப்பு கொடுங்க என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நினைவோடு கூட இந்த வேளையில் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என்னுடைய பிள்ளைகள் எந்த பாவத்திலேயோ எந்த கரையிலையோ ஆண்டவரே தவறுதல் செய்து விடாதபடிக்கு நீர் பரிசுத்த வாழ்க்கையை கட்டளையிடுவீராக. எப்பொழுதெல்லாம் உடைய வருகை இருக்கிறதோ அந்த வருகையில கர்த்தாவே ஏசப்பா, இந்த பாவ கரைகள் இல்லாமல் பரிசுத்தமான பிள்ளைகளா சமாதானத்தோடு உமக்கு முன்பதாக வர கிருபை தாங்க.
தேவையற்ற பயமும் சஞ்சலமும் பாவத்தின் கிரியைகளும் ஆண்டவரே மனசாட்சி குத்துகிறது போல இருக்கிற சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரே இவருடைய இருதயத்தை விட்டு வெளியேற்றுகிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் இவர்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. எல்லா நாசமோசங்களும் விலக்கி காத்தருளும். கூடவே இரும். கர்த்தர் சாட்சியாய் நடத்தும், ஜாக்கிரதையா நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வேளையில யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே எனக்கு ஜுரமா இருக்கு, பலவீனமா இருக்கு, பயமா இருக்குன்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் நானே பரிகாரின்னு சொன்னீரே. நீர் பரிகாரியா இருந்து பூரண சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.